ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளான்ட் அண்ட் அனிமல் டிஷ்யூ. இதுல இருந்து கண்டிப்பா 1 or 2 கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அது எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி. ஓகே, இந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம என்சிஆர்டி பேஸ்ல தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா நம்ம ஃபேட் பண்ணி ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களோட எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, பிளான்ட் டிஷ்யூ, அனிமல் டிஷ்யூ. டிஷ்யூஸ்னா என்னன்னா குரூப்ஸ் ஆஃப் செல். ஓகே, இந்த நிறைய டைப் ஆஃப் செல் சிமிலர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் வந்து கம்பைன் ஆனதான் டிஷ்யூ நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு நமக்கு பார்த்தோம்னா பிளட்டுமே வந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. பிளான்ட்டுக்கு அதே மாதிரி தானே டிஷ்யூ தேவை. அதோடைய வாட்டர் கண்டக்ட் பண்றதுக்கு, ஃபுட் கொண்டு போறதுக்கு, அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் நடக்கிறதுக்கு, டிரான்ஸ்லோகேஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு டிஷ்யூ வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, என்னென்ன டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்கு? ஃபர்ஸ்ட் பிளான்ட் டிஷ்யூவை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் இருக்கு, மெரிஸ்டமேட்டிக் அண்ட் பெர்மனன்ட். பெர்மனன்ட்ல 2 டைப் இருக்கு, சிம்பிள் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. ஓகே, இந்த சிம்பிள்ல என்னென்ன வரும்னா பேரன் கைமா, அதுக்கப்புறம் கோலன் கைமா, ஏரன் கைமா, அதுக்கப்புறம் ஸ்க்ளிரன் கைமா. இந்த கைமாஸ் ஃபேமிலி எல்லாமே இதில் வந்துடும். காம்ப்ளெக்ஸா இருக்கிறது பார்த்தா சைலம் அண்ட் ஃப்ளோயம். இதுதான், இது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, இந்த கொஸ்டின் எம்டிஎஸ்ல கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல இப்போ 2025 இப்போ நடக்கிற எம்டிஎஸ்ல கேட்டிருக்காங்க. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா என்னன்னா தீஸ் ஆர் ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ். ஒரு அது செல் டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா செல் டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கும். அது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. இதுல 3 டைப் இருக்கு. இங்க நம்ம பார்க்கலாம். எபிக்கல் மெரிஸ்டம், இது வந்து டிப், அதாவது நுனில வரதுனால நுனி மெரிஸ்டம் நம்ம சொல்லலாம். இங்கிலீஷ்ல எபிக்கல் மெரிஸ்டம். ஃபவுண்ட் அட் டிப்ஸ் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட், இன்க்ரீஸ் த லென்த். லென்த் இப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது எபிக்கல். அதே வந்து கிரித், அதோட திக்னஸ், அதோட ரவுண்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து லேட்டல் மெரிஸ்டம். பாருங்களேன், இங்க இருக்கு பாருங்க லேட்டல் மெரிஸ்டம். இது வந்து அதோடைய திக்னஸ் சரௌண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கேம்பியம், இது வந்து பிளான்ட்டோட ஒரு மெயினான ஒரு பார்ட். ஓகே, அதுக்கப்புறம் இன்டர் கேலரி மெரிஸ்டம். இன்டர் கேலரி, இன்டர்னா இடை அடுக்கு, கேலரி சேர்த்து சொல்லும்போது இடை அடுக்கு. அதாவது இந்த லீஃபுக்கும் நோடுக்கும் நடுவுல ஒரு பேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து இன்டர் கேலரி மெரிஸ்டம். அங்க செல் டிவிஷன் நடக்கும். ஃபவுண்ட் அட் பேஸ் ஆஃப் லீவ்ஸ் ஆர் இன்டர்நோட்ஸ். ஓகே, அப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மெரிஸ்டம் தான். இது செல் டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது நின்றுரும். பெர்மனன்ட் டிஷ்யூன்றது அது லைஃப் டைம் ஃபுல்லா அந்த பிளான்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, பெர்மனன்ட் டிஷ்யூ. Once the meristematic cells stop dividing, they become a permanent tissue. அதாவது அந்த மெரிஸ்டமேட்டிக்கோட டெம்பரவரியா இருக்கிற மெரிஸ்டமேட்டிக் செல் டிவிஷன் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அது பெர்மனன்ட் டிஷ்யூவா மாறிடும். உதாரணத்துக்கு சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூனா என்ன? பேரன் கைமா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்ஆர்பி ஜேஇல கேட்டிருக்காங்க, மறுபடியும் கேட்பாங்க. பேரன் கைமானா என்ன, கோலன் கைமானா என்ன, அந்த மாதிரி. லிவிங் செல் ப்ரொவைட் சப்போர்ட் அண்ட் ஸ்டோர் ஃபுட். கொஸ்டின் எப்படி தெரியுமா கேட்பாங்க? எந்த கைமா வந்து அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. எந்த டிஷ்யூ கிவ் சப்போர்ட் வித் ஃபுட். சப்போர்ட் மட்டும் கொடுக்குதுன்னா அது ஸ்க்ளிரான் கைமா, ரொம்ப ஹார்டா இருக்கும். அதே ஃபுட்டு சேர்த்து கொடுக்குதுன்னா பேரன் கைமா. ரெண்டுத்தையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோரன் கைமான என்னன்னா கண்டென்ஸ் குளோரோஃபில் ஃபார் போட்டோசிந்தசிஸ். இதோடைய டைப்ஸ் தான் இந்த ரெண்டும். இதோட டைப்ஸ் தான். பேரன் கைமால 2 டைப்ஸ் தான், குளோரன் கைமா, ஏரன் கைமா. ஏரன் கைமானா அக்வாட்டிக் பிளான்ட்ஸுக்கு அந்த தண்ணியில மிதக்கிறதுக்கான பாயன்சி கொடுக்கறது ஏரன் கைமாவோட வேலை. ஹைட்ரோஃபில்லா இந்த மாதிரி பிளான்ட்ஸ்க்குலாம் அது கொடுக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கோலன் கைமா. கோலன் கைமா வேலை, குளோரன் கைமா வேலை. இது வந்து ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் மெக்கானிக்கல் சப்போர்ட். ஓகே, மெக்கானிக்கல் சப்போர்ட் அண்ட் வளைவு தன்மை கொடுக்கறது கோலன் கைமா. சப்போர்ட் வித் ஃபுட்டுனா பேரன் கைமா. ஈஸியா பெண்ட் ஆகிறதுக்கு ரீசன் ஸ்டெம்ஸ் எல்லாம் இந்த கோலன் கைமா தான். அதுக்கப்புறம் ஸ்க்ரூலன் கைமா, இது ட்ரீஸ்ல தான் அதிகமா இருக்கும். இது டெட் செல். அதுக்கப்புறம் திக் வால்டு லிக்னிஃபைட்னா லிக்னின் இருக்கும். லிக்னின்றது அதோடைய செல் வால். அப்ப இதோடைய செல் வால் என்ன? இது ரெண்டுடைய செல் வால் செல்லுலோஸ். செல்லுலோஸ். ஓகே, இது வந்து ஹார்டா இருக்கும், ஸ்டிஃபா இருக்கும், வளைக்கவே முடியாது. கோலன் கைமா அண்ட் பேரண்ட் கைமா கிவிங் த சப்போர்ட். இது மெக்கானிக்கல் சப்போர்ட், அது சப்போர்ட் வித் ஃபுட். ஓகே,
எக்ஸாம்பிள் இதுக்கு ஸ்க்ளூரல் கைமாக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தேங்காய் ஓடு, தேங்காய் நாறு, இதெல்லாமே ஸ்க்ளூரல் கைமா. ஓகே, அடுத்து காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. ரொம்ப பெருசா, சிம்பிள்னா சின்னதா இருக்கும், காம்ப்ளெக்ஸ்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். சைலம் கண்டக்ட்ஸ் வாட்டர் மினரல்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன்ல இந்த மினரல்ஸையும் வாட்டரையும் கண்டக்ட் பண்ணும். இது என்னென்ன வச்சிருக்கு? ட்ரக்கியாய்ட்ஸ், வெசில்ஸ், சைலம் பேரன்கைமா, சைலம் ஃபைபர்ஸ். இது வந்து லிவிங். இந்த மூணுமே டெத். டெத் செல்னா அதுக்கு உயிர் இருக்காது, டெத் செல்லா தான் இருக்கும் அது. ஆனா பட் ஃபங்க்ஷனிங் இருக்கும். அதே நம்ம இதுல பார்த்தோம்னா இது மட்டும் தான் டெத்து, இது வந்து லிவிங். இந்த மூணு லிவிங். இதெல்லாம் கேட்கலாம், ஆட் அண்ட் அவுட்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக கேட்பாங்க கொஸ்டின்ஸ் எல்லாம். ஓகே, டிரான்ஸ்போர்ட் த ஃபுட் ஃப்ரம் லீஃப் டு அதர் பார்ட்ஸ். ஃபுட்டை வந்து லீஃப்ல இருந்து ஏன்னா ஏன் லீஃப் கிட்ட ஃபுட்டு வருது? அங்கதான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். போட்டோசிந்தசிஸ் அங்க நடக்கிறதுனால தான் ஃபுட் அங்க இருந்து மற்ற பார்ட்ஸ்க்கு போகுது. ஓகே, இப்போ பிரீஃபா பார்ப்போம். சைலம். சைலம்னா என்ன? the main xylem conduction of water and dissolved minerals from roots to leaf. எங்க இருந்து கண்டக்ட் பண்ணு? வேர்ல இருந்து இலைகள் வரைக்கும் போகுது. யூனி டைரக்ஷனல், ஒரே ஒரு டைரக்ஷன் தான், மேல மட்டும் தான் போகும், இது கீழெல்லாம் வராது. இதுல ட்ரக்கியாய்ட்ஸ் அண்ட் வெசில்ஸ், இது ரொம்ப மெயின் ஃபங்க்ஷனா இருக்கு. இதுல ரெண்டுமே டெட் செல் தான், பட் இது என்ன பண்ணுனா இது ரெண்டு தான் வந்து வாட்டரை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு உதவி செய்யுது. இன்னைக்கு கூட நம்ம காலைல குரூப்ல கேட்ட கொஸ்டின் இதுதான். இது ஒரு லாங் டியூப் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும், ரோ ஆஃப் செல் இருக்கும், எண்ட் டு எண்ட். இதுவும் டெட் செல் தான், மோர் எஃபிஷியன்ட் தேன் த ட்ரக்கியாய்ட்ஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ். இந்த ரெண்டு பார்ட் தான் வந்து சைலத்துல காம்போனன்ட்ஸ் தான் வந்து யூஸ்டு டு டிரான்ஸ்போர்ட் வாட்டர். அதுக்கப்புறம் சைலம் பேரன்கைமா, சைலம் ஃபைபர்ஸ். சைலம் பேரன்கைமானா என்ன? கண்டிப்பா வந்து இது லிவிங் செல்லா இருக்க போது ஃபுட்டை தான் ஸ்டோர் பண்ண போகுது பேரன்கைமா பொறுத்த வரைக்கும். பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் ஃபுட் வந்து ஸ்டார்ச். அதே அனிமல்னு பார்த்தோம்னா கிளைகோஜன். ஓகே, இது ரெண்டுமே வந்து பயோமாலிகுல் காம்போனன்ட் தான். ஓகே, அதுக்கப்புறம் சைலம் ஃபைபர்ஸ் தான். ஃபைபர்னா கண்டிப்பா டெட் செல் தான், திக் வாலா இருக்கும் அந்த நாரெல்லாம். இது என்ன பண்ணும்? மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குது. ஓகே, நம்ம ஆல்ரெடி மேல பார்த்த மாதிரி பேரன்கைமா தவிர மற்ற எல்லாமே டெட் செல் சைலத்துல. அதுக்கப்புறம் ஃப்ளோயம் கைமா, ஃப்ளோயத்துல என்னென்ன இருக்கு? ஃப்ளோயம் வந்து டிரான்ஸ்போர்ட் த ஃபுட், சுகர் அண்ட் சுக்ரோஸ். ஏன்னா வந்து நம்மளுக்கு பை ப்ராடக்டா குளுக்கோஸ் கிடைக்கும். குளுக்கோஸ், சுக்ரோஸ் இந்த மாதிரி நம்ம போட்டோசிந்தசிஸ்ல இருந்து எடுப்போம். அது லீஃப்ல இருந்து அதர் பார்ட்டுக்கு கொண்டு போகும், இன்க்ளூடிங் ரூட்ஸ். பை டைரக்ஷனல், இது கீழேயும் போகும் மேலேயும் போகும். ஆனா சைலம் பார்த்தோம்னா ஒரு இடத்துல மட்டும் தான் போகும். டிரான்ஸ்லோகேஷன்னா ஃப்ளோயத்துல தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். ஓகே, இந்த ஃப்ளோயத்தோட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா சீவ் டியூப்ஸ், கம்பானியன் செல்ஸ், ஃப்ளோயம் பேரன்கைமா, ஃப்ளோயம் ஃபைபர்ஸ். ஓகே, இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஸ் ஃபைபர்னா என்னன்னு கேட்பாங்க. ஃப்ளோயம் ஃபைபரா சைலம் ஃபைபரான்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல இருக்கும். ஃப்ளோயம் ஃபைபருக்கு இன்னொரு நேம் தான் வந்து பேஸ் ஃபைபர். இது ப்ரொவைட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. எக்ஸாம்பிள் ஜூட், ஃபிளாக்ஸ், ஹெம்ப் ஃபைபர்ஸ் இதெல்லாம். ஓகே, ஃப்ளோயம் பேரன்கைமா லிவிங் செல்ஸ் தட் ஸ்டோர் த ஃபுட் அண்ட் அதர் சப்ஸ்டன்ஸ், ரெசின்ஸ் அண்ட் லாட்டெக்ஸ். அந்த கோந்து மாதிரி வரும்ல அந்த மரத்துல இருந்தெல்லாம் இந்த ரெசின் எல்லாம், அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஃப்ளோயம் பேரன்கைமா தான். தேர் ஆப்சன்ட் இன் மோனோகாட்ல இது இருக்காது. அதுக்கப்புறம் கம்பானியன் செல் என்னன்னா கம்பானியனே துணை. அப்போ கண்டிப்பா பேரன்கைமாவோட செல்லை சேர்த்து இதுவும் சீவ் டியூபும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபுட்டை டிரான்ஸ்லோகேட் பண்றதுக்கு உதவியா இருக்குது. அதே மாதிரி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்றதுக்கும் கம்பானியன் செல்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. சீவ் டியூப்ல நியூக்ளியஸ் கிடையாது. நியூக்ளியஸ் இல்லைன்னா அப்ப என்ன? அங்க வந்து கண்ட்ரோல் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு பவர் ஆஃப் த செல்னா மைட்டோகாண்ட்ரியா, அதே கண்ட்ரோல் ஆஃப் த செல்னா யாரு? நியூக்ளியஸ். அப்ப சீவ் டியூப்ல நியூக்ளியஸ் எல்லாம் யாரு கண்ட்ரோல் பண்ணுவா? யாருமே பண்ண முடியாது. அதனால கம்பானியன் செல் தான் வந்து அந்த சீவ் டியூபுமே கண்ட்ரோல் பண்ணும். சீவ் டியூப்னு பார்த்தோம்னா பெர்ஃபெக்டட் வால்ஸ்னா வந்து போர், ஓட்டை இருக்கிற வால், ஓட்டையா இருக்கும் அந்த டியூப்ல. At their end walls, அதனுடைய முடிவுல இருக்கும். They lack the nucleus maturity but remain living. நியூக்ளியஸே இல்லாட்டினாலும் இது லிவிங் தான். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோயம் ஃபைபர் மட்டும் தான் டெத்து, மற்ற எல்லாமே லிவிங் செல். ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஓகே, இதுதான் வந்து இவ்வளவுதான் சிம்பிள். பிளான்ட் டிஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் கொஸ்டின் இதுல தான் கேட்க முடியும், வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகே, தாராளமா
ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிக்கு இந்த லெவல் போதும். அதுக்கப்புறம் அனிமல் டிஷ்யூ ரொம்ப ஃபேவரட் சப்ஜெக்ட் ஃபார் ஆர்ஆர்பி. ஏன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ஸ்குவாமஸ் எபித்திலியத்தோட எக்ஸாம்பிள்னு கேட்டு இது எங்க இருக்கு ஆப்ஷன்ல வந்து லங், ஆல்வியோலி, பிளட் வெசல் இருந்துச்சுன்னா கண்ணை மட்டும் நீங்க போடலாம். ஓகே, அனிமல் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எபித்திலியல் டிஷ்யூ பார்ப்போம். அதுக்கப்புறம் கனெக்டிவ், இந்த மாதிரி நிறைய இருக்கு, நம்ம பார்ப்போம். Protective tissue covering body surface and lining the internal organs. நம்மளுடைய பாடியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான டிஷ்யூ. உதாரணத்துக்கு நம்ம நிறைய சாப்பிட்றோம்ல, நம்ம ஃபேட் எல்லாமே இதெல்லாமே வந்து நம்மளுடைய வயிற்றுக்கிட்ட போய் சேரும், கை கால் அதெல்லாம் வந்து அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த எபித்திலியல் டிஷ்யூ வந்து ப்ரொடெக்டிங் லேயரா இருக்கு. எதுக்குன்னா நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் சிம்பிள் குவாமஸ் எபித்திலியம். இந்த ஸ்குவாமஸ் எபித்திலியம் என்னன்னா பார்க்க ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும், சதுர வடிவு. ஓகே, தின் அண்ட் ஃபிளாட்டா இருக்கும். இது நம்மளுடைய பிளட் வெசல்ஸ்லயும் அண்ட் லங் ஆல்வியோலியும் இருக்கும். அதுக்கப்புறம் கியூபாய்டல் எபித்திலியம், கனசதுர கியூப் ஷேப்ல இருக்கும். கியூப் ஷேப் செல்ஸ் ஃபவுண்ட் இன் கிட்னி டியூபியூல்ஸ் அண்ட் சாலிவரி கிளாண்ட்ஸ். ஓகே, நம்மளுடைய அந்த சலைவாவை செக்ரேட் பண்ற கிளாண்ட்ஸையும் அதுக்கப்புறம் கிட்னில இருக்கிற அந்த டியூபியூல்ஸ்லயுமே இருக்கும். அதுக்கப்புறம் காலம்னார் எபித்திலியம், இது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல பில்லர் மாதிரி இருக்கும். ஃபவுண்ட் இன் இன்னர் லைனிங் ஆஃப் இன்டெஸ்டைன் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷனுக்கு எது காரணம்? வில்லின்ற ஒரு காம்போனன்ட் நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கு, அதுதான் அப்சார்ப் பண்ணும். அப்போ அந்த இடம் எல்லாமே எதுல இருக்குன்னா காலம்னார் எபித்திலியம், காலம்னார் எபித்திலியத்துல இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்திலியம், அரேஞ்ச் இன் பேட்டர்ன் ஆஃப் லேயர். ஒவ்வொரு லேயரா பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்கின். இந்த இம்பார்ட்டன்ட் போட்டிருக்க எல்லாமே எக்ஸாம்பிள் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அடுத்து கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் கனெக்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கன். ஓகே, நம்மளுடைய பிளட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாடியில எல்லா இடத்துலையுமே அது ஃபங்க்ஷனா இருக்கும். ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் போகும். எது மூலமா போகும்? வெயின்ஸ் அண்ட் ஆர்டரிஸ் மூலமா போகும். இது ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே, ஏன்னா இது எப்படி டிஷ்யூவா இருக்கும்? இது வந்து பிளட் தானே, இது வந்து ஃப்ளூயிட்ல தானே வரும். ஆனா கனெக்டிவ் டிஷ்யூல ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, கனெக்டிவ் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் நம்ம பாடியில இருக்கிற எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும், எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும், எல்லா ஆர்கனுக்கும். அதனால பிளட்டை வந்து ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூவா சேர்த்திருக்காங்க. இது என்னென்ன இருக்கு? ஆர்பிசி இருக்கு, டபிள்யூபிசி இருக்கு, பிளேட்லெட்ஸ் இருக்கு, பிளாஸ்மா இருக்கு. ஆர்பிசி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? ரெட் பிளட் செல் சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு நேம் எரித்ரோசைட்ஸ். சைட்ஸ்னா செல்லு, எரித்ரோனா ரெட் செல்ஸ். லியூகோசைட்ஸ், லியூகோனா கலர்லெஸ்ன்னு அர்த்தம். லியூகோசைட்ஸ் இது வந்து த்ரோம்போசைட்ஸ். அதுக்கப்புறம் பிளாஸ்மா. போன், அடுத்து போன் பார்த்தோம்னா அதுவுமே கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஏன்னா நம்மளுக்கு பாடியில ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ஃபார்ம் பண்ணுது, நம்மளுக்குன்னு ஒரு வடிவத்தை கொடுக்கறது இந்த போன். ஹார்ட் மேட்ரிக்ஸ் காம்போஸ்ட் ஆஃப் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். ஆர்ஆர்பில ரிப்பீட்டட் கொஸ்டின். போன் வந்து மேடப் ஆஃப் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ். லிக்மெண்ட் அண்ட் டெண்டான். நான் லிக்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லிக்மெண்ட்டுக்கு 8 லெட்டர், இது 4 + 4 அப்ப 8. இப்படி ஞாபகம் வச்சுங்க. 2 போனையும் கனெக்ட் பண்றது லிகமெண்ட்ஸ், 2 போடி மீட் பண்ணி அட்டாச் பண்றது ஜாயிண்ட். ஜாயிண்டும் லிகமெண்ட்ஸும் வேற வேற. அதே டெண்டான்ஸ் அண்ட் மசில்ஸ்ன்னு பார்த்தோன்னா மசிலுக்கும் 6 லெட்டர், டெண்டானுக்கும் 6 லெட்டர். போன் டு மசில்ஸ்னா அது டெண்டான். அதே லிகமெண்ட் கனெக்ட் டு போன் டு போன்னா 8 வார்த்தை, இதுக்கு 8 எழுத்து, இதுக்கு 8 எழுத்து. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. அதுக்கப்புறம் ஏரியோலார் டிஷ்யூ. ஏரியோலார் டிஷ்யூனா ஸ்கின்னுக்கும் மசிலுக்கும் நடுவில் இது இருக்கும். ஏர் ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணும் இன்சைட் த ஆர்கன்ஸ். அதுக்கப்புறம் அடிப்போஸ் டிஷ்யூ, கொழுப்பு கட்டுதல நம்மளுடைய அந்த வயிற்றுக்கிட்ட லவ் ஹேண்டில்ஸ் இது எல்லாமே இருக்குல்ல, இதுக்கு காரணம் அந்த அடிப்போஸ் டிஷ்யூ தான். ஸ்டோர் ஃபேட், ஆக்ட் ஆஸ் த இன்சுலேட்டர். இன்சுலேட்டர்னா நம்மள வந்து அந்த கடத்தாத மீன்ஸ் ஒரு ஹீட்டையோ இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு பார்த்துக்கும், கண்டக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக. ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலா மஸ்குலர் டிஷ்யூ அண்ட் நர்வஸ் டிஷ்யூ. மஸ்குலர் டிஷ்யூனா என்ன? நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் மசில் இருக்கு, ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸ்கெலிட்டல் மசில், ஸ்மூத் மசில், கார்டியாக் மசில். இந்த ஸ்கெலிட்டல் மசில்னா என்ன? அது வாலண்டரியா வரும், அண்டர் கண்ட்ரோல். பிரெயினா இருக்கலாம் ஆர் ஸ்பைனல் கார்டா இருக்கலாம்.
இது மூலமா இது பண்றது நம்மளுடைய கை கால் எலும்புகள். அதுக்கப்புறம் ஸ்மூத் மசில், மென்மையான தசை, இது இன்வாலண்டரி. நம்மளுடைய கண்ணில் இருக்க ஐரிஸ், அதுக்கப்புறம் யூட்ரஸ், இந்த இடத்துல யூரித்ரஸ், இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே வந்து இன்வாலண்டரி. இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்கெலிட்டல் மட்டும்தான் வாலண்டரி, அதே மாதிரி இன்வாலண்டரினா ஸ்மூத் மசில். கார்டியாடிக் மசில் பார்த்தோம்னா இது இன்வாலண்டரியா இருந்தால் நம்மளுக்கு பம்பிங்லாம் நடக்கும். இதுவுமே இன்வாலண்டரி தான். ஃபவுண்ட் ஒன்லி இன் ஹார்ட். ஷோத் ரிதமெட்டிக் கான்ட்ராக்ஷன். கான்ட்ராக்ஷன் என்ன? சிஸ்டோல். ரிலாக்ஸேஷன்னா என்ன? டயஸ்டோல். எவ்வளவு ப்ரெஷர் பார்த்தோம்? 120/80 mmHg. ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனலா நர்வ் செல்ஸ். நியூரான் தான் யூனிட் ஆஃப் நர்வ்ஸ். ஸ்டிமுலேட் ரேபிட்லி ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அதுக்கு கேப் இருக்கிற இடம் பேர் வந்து 2 கேப்ஸ் பிட்வீன் இருக்கப்ப சினாப்ஸ் நம்ம பார்த்துருப்போம். சினாப்ஸ். ஓகே, இது எங்கெங்க இருக்கும்? பிரெயின்ல இருக்கும், ஸ்பைனல் கார்ட்ல இருக்கும், நர்வ்ஸ்ல இருக்கும், நியூரான். ஸோ அப்போ டிஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். நீங்க ஒரே பண்ணிக்க வேணா, இந்த 15 நிமிஷம் வீடியோ பார்த்தாலே போதும், உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடுச்சு. கவர்ட் ஃபுல்லி ஃபார் ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி சிலபஸ். இந்த பிளான்ட் டிஷ்யூ, அனிமல் டிஷ்யூ கேட்டால் தாராளமாக நீங்கள் இந்த பிடிஎஃப் மட்டும் படிச்சுட்டு போங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணா இன்னும் அதர் புக்ஸ் வேணா பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் இவ்வளோதான் டிஷ்யூஸை பொறுத்த வரைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிஎஃப் வேணா நம்மளோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.